கடைசியா வந்துட்டீங்கல்ல. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு தெரியும் என்னோட வார்த்தைகளை உங்களால மீற முடியாதுன்னு. போங்க, உங்க விருப்பப்படி பத்மாவதி கிட்ட கடைசியா பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன உங்களோட அரண்மனைக்கு ராணியா கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா நாம சந்தோஷமா இருக்க போறோம். கையில இருக்கிற சாம்பல் தெரியுதா? இந்த சாம்பலை மட்டும் நான் பத்மாவதி மேல போட்டேன்னா அவ உங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. அதனால நீங்க உங்க தந்திர வேலைகள் எதையும் பண்ணாதீங்க. பத்மாவதி, என்ன மன்னிச்சிரு. என்னாலதான் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகளா? ஆமா பத்மாவதி, நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவை எடுக்காம இருந்திருந்தேன்னா உனக்கும் இந்த அளவுக்கு கஷ்டம் வந்திருக்காது. என் ராஜ்யத்துக்கும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்காது. ஆனா நான் இப்போ உன்னை இதுல இருந்து விடுவிக்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். இவரு வேற ஏதாவது திட்டம் போடுறாரா என்ன? ஒன்னும் ஆகல. என்ன பண்ணிட்டீங்க? நீ பத்மாவதியோட உயிரை எடுக்கணும்னு நினைச்சல, இப்ப உன் கண்ணு முன்னாடிதான் நாங்க நிக்கிறோம். உன் சூன்ய சக்தியை காட்ட. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஜமீன்தார் ஐயா. ஒரு சாதாரண பொண்ணுக்காக உங்களோட உயிரை. பத்மாவதி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. அவளை நான் என் உயிரை விட மேல மதிக்கிறேன். உன்கிட்ட அவ மாட்டிக்கிட்டு தவிச்சதுனாலதான் நான் அன்னைக்கு அடங்கி போனேன். ஆனா இப்ப பத்மாவதி உனக்கு போட்ட பிச்சையில தான் நீ நிக்கிறன்னு தெரிஞ்சுக்க. என்ன பார்த்துட்டு நிக்கிற? என்னோட உயிரை எடுத்து முடிஞ்சா அவ மேல கை. நான் மட்டும் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் உன் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். அடுத்த 100 வருஷத்துக்கு அதை பத்தி கேட்கறவங்க எல்லாருமே நடுங்குவாங்க. ஜமீன்தார் ஐயா, அக்கா தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திடுக்கா. என்ன பண்ற நீ? யாரோட அழிவும் யாருக்கும் நல்லது செய்யவே செய்யாது. போதும் பேச்ச நிறுத்து தங்கச்சி. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்புறம் ஜமீன்தார் ஐயா, நீங்க என்னையே ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்கல்ல? பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே விரல நீட்டி பேசுவ. துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குற ஜாதி நான் கிடையாது.
நான் ஏன் பத்மாவதி அந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியணும்ல. பத்மாவதி கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு கேட்டல, இப்ப சொல்ற கேளு. நீ உன்னோட ஆசைகளையும் பேராசைகளையும் தீர்த்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா பத்மாவதி மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக எதை வேணா தியாகம் பண்ண துணிஞ்ச. அன்னைக்குதான் நான் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை முடிவு பண்ண. உங்க அப்பாவுக்கு நான் மரண தண்டனை விதிச்ச அன்னைக்கு பத்மாவதி உயிரை பத்தி கவலைப்படாம தைரியமா தன்னுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்காக முன்ன வந்து நின்னா. ஆனா நீ உங்க அப்பாவோட உயிரை பத்தி கவலைப்படாம வேடிக்கை பார்த்துட்டு நின்ன. உனக்கெல்லாம் உயிர் வாழ தகுதியே இல்லை இந்திராவதி, எந்த தகுதியும் இல்லை. நீ மட்டும் ஊர்வசி கிட்ட தோத்து போயிட்டனா உன் அப்பாவுக்கு கொடுத்த அதே மரண தண்டனையை உனக்கு கொடுப்பேன். ஜமீன்தார் ஐயா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜமீன்தார் ஐயா. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நான் பத்மாவதியை விட தகுதியானவன் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஓம் ஹீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விஜய. அக்கா, மரியாதையா இடத்தை விட்டு அசையாத இந்திராவதி. பத்மாவதி சாக வேண்டியவ ஜமீன்தார் ஐயா. ஏன்னா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க நிச்சயமா என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்க.